அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாருடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டடாக வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 1 inch சைடில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 inch பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது சின்ன சைஸாக காம்பேக்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வாலெட்லேயோ பர்ஸ்லேயோ வந்து நீங்கள் எப்போவுமே கேரி பண்ணி கொண்டுட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்பிக்கை வந்து கூட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் கார் டேஷ்போர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னாலுமே இது தவிர நிறைய பேர் வந்து இந்த மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொலு கலெக்ஷன்ஸில் நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத சில விஷயங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாகம் இருக்குது. ஸோ நிறைய பேருடைய குலதெய்வம் வந்து நாகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வைக்கனாலுமே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக லக்ஷ்மி தாயார் வந்து தாமரையில் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 1 inch தான் இருக்குது. ப்ராப்பர் பிராஸில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ பின்புறமாக இருக்கட்டும் முன்புறமாக இருக்கட்டும் ஒர்க் எல்லாமே டீட்டெயிலிங்காகவும் கிளியராக இருக்கும். ஸோ அடுத்தபடி இந்த மாதிரி சரஸ்வதி தாயாரும் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி க்யூட்டாக வந்து கணேஷா வந்து 2 கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு வடிவம். ஸோ பின்புறம் பாருங்கள். ஸோ இதோடைய பியூட்டி என்னென்னா 1 inch இருந்தாலுமே ஒர்க் எல்லாம் நீட்டாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் கணேஷா. ஸோ கணேஷா மட்டுமே நம்மக்கிட்ட 30 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ துர்கை அம்மன் அழகாக வந்து புலி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அடுத்தது ஹாப்பி மேன், சைனீஸ் புத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காரு. ஸோ இது வந்து குபேரர். ஸோ குபேரர் வந்து அமர்ந்திருக்க மாதிரியும் கையில் வந்து கீறி இருக்கிற மாதிரியான தோற்றம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாமரை மேலே நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ லக்ஷ்மியும் நம்மக்கிட்ட நிறைய மாடலில் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரியும் அமர்ந்திருக்க மாதிரியான தோற்றம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து இந்த மாதிரி வந்து காலை தூக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு விக்கிரகம் தான் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 inch தான் இருக்கும். ராதாகிருஷ்ணா அழகாக நின்றுட்டு இருக்க மாதிரியே தோற்றம். ஸோ எல்லாமே மினியேச்சர் கலெக்ஷன்ஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து கீழே பார்த்தீங்கன்னா பொற்காசுகள் வந்து கலச பானையிலேருந்து கொட்டுற மாதிரியான ஒரு தோற்றம். அண்ட் இது பாருங்கள் ஹனுமான் வந்து அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த மினியேச்சரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருடரும் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி. ஸோ ஐயப்பனுடைய விக்கிரகம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சைஸில் இருந்தாலுமே ஒர்க் எல்லாம் ரொம்ப நீட்டாக கிளியராக டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இது செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஸ்டோருக்கு வந்து பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து தாரா. ஸோ தாராவும் அதில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து விநாயகர். ஸோ விநாயகர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மட்டுமே வந்து நின்றுட்டு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியான ஒரு கிராமம். ஸோ யானை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் யானை, தும்பிக்கை வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரியான தோற்றம். ஸோ இதெல்லாம் வந்து வெறும் 1 inchலேயே இருக்குது. ஸோ அடுத்தபடியாக சேவல். ஸோ முருகருக்கு சேவல் வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன பசங்களுக்கு விளையாட வாங்கி தரதுனாலுமே வாங்கி வைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ்ட் விநாயகர் மாதிரி நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ சரஸ்வதி பார்த்தீங்கன்னா சரஸ்வதியுமே ஒரு 4-5 பேட்டர்னில் இந்த மாதிரி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஸோ அன்னபூர்ணி தாயார் வந்து ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. வெறும் 1 inchஸில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு விக்கிரகம் தான் இவங்க. ஸோ அடுத்தபடியாக ஆமை குடும்பம் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு குடும்பமே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு ஆமை மட்டும் இருக்க மாதிரி. ஸோ அடுத்தபடியாக இந்த மாதிரி ஆந்தை அவுல் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா தவழ்கிற வந்து கணேஷா, குழந்தை கணேஷா தவழ்ந்து போகிற மாதிரியான ஒரு விக்கிரகம். அடுத்தபடியாக வெண்ணெய் கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர், வெண்ணெய் கிருஷ்ணர்னு சொல்லலாம். ஸோ இந்த சைஸ்லேயும் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இதில் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரே விலை தான்.
ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கரண்ட்டாக வந்து டிஸ்கவுண்ட்டாக போயிட்டுருக்கு. நந்தி பாருங்கள் 1 இன்ச்சஸில் நந்தி இதுதான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் இந்த ஃபினிஷில் இவ்வளோ அழகாகவும் வந்திருக்கு. ஸோ அடுத்தபடியாக இது பாருங்கள், கப்பலில் அழகாக வந்து விநாயகர் அமர்ந்து பயணிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ சின்ன சைஸ் கப்பல், அதில் வந்து விநாயகர் இருக்கார். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிவ குடும்பம். ஸோ இதில் வந்து சிவன் பார்வதி விநாயகர் இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். இது பாருங்கள், ஆதிசேஷன் மேலே அழகாக வந்து பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றம். ஸோ சின்ன சைஸ் தான் பாருங்கள், அதோடைய ஒர்க்ஸ் எவ்வளோ டீட்டெயிலிங்காகவும் அழகாகவும் இருக்குது. மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், விநாயகர் வந்து கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து பசு கண்ணுக்குட்டி சின்ன சைஸில் வெறும் 1 இன்ச்சஸில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் இது தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தபடியாக இந்த மாதிரி சாய்பாபா வந்து நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து மினியேச்சர்ஸில் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட முடியல. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விக்கிரகங்கள் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். இல்லை டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது குத்து விளக்காக இருக்கட்டும், நார்மல் காமாட்சி அம்மன் விளக்கு பேட்டர்னில் இருக்கட்டும், பிராஸ் ஐடல்ஸாக இருக்கட்டும், கருங்காலி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், காப்பர் ஐடல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ப்ரீமியம் ஃபினிஷில் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா எனி டைம் வந்து ஸ்டாக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மினியேச்சர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை.